வணக்கம். இன்னைக்கு Day-4 இந்திய வரலாறோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். வாங்க நாம் இப்போது கொஸ்டின்குள்ளே போகலாம். நாச்சியார் திருமொழி என்ற நூலை பாடியவர் ஆண்டாள். சங்ககால தோல் இசைக்கருவி முழவு. மாமண்டூரில் சித்திரமேக தாடகம் என்று ஏரியை ஏற்படுத்தியவர் முதலாம் மகேந்திரவர்மன். சோழர்கள் பின்பற்றிய சமயம் சைவம். ஒழுக்கத்தை வலியுறுத்தும் நூல்கள் 17 கீழ்க்கணக்கு நூல்கள். பல்லவர்களின் ஆட்சி மொழி சமஸ்கிருதம். பட்டவிருத்தி தேவவிருத்தி ஆகிய நிலங்களை தானமாக பெற்றவர்கள் பிராமணர்கள். சங்ககால வழிபாட்டு முறைகள் எதன் அடிப்படையில் அமைந்து இருந்தன? திணை. தஞ்சாவூர் சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர் விஜயாலன். பிற்கால சோழ வம்சத்தை தோற்றுவித்தவர் விஜயாலன். பிற்கால சோழ வம்சத்தின் தலைநகரம் தஞ்சாவூர். விஜயாலய சோழன் தஞ்சையை யாரிடமிருந்து கைப்பற்றினார்? முத்திரையர்கள். விஜயால சோழன் ஆட்சி செய்த காலம் கிபி 850 முதல் 871 வரை. விஜயால சோழனின் மகன் முதலாம் ஆதித்த சோழன். முதலாம் ஆதித்த சோழன் ஆட்சி காலம் கிபி 871 முதல் கிபி 1901 வரை. முதலாம் ஆதித்த சோழனின் மகன் கண்டராதித்தன். முதலாம் பராந்தகன் சோழனின் ஆட்சி காலம் கிபி 907 முதல் 955 வரை. மதுரை கொண்டான் என்று புகழ் பெற்றவர் பராந்தக சோழன். யாருடன் முதலாம் பராந்தகன் தக்கால போர் புரிந்தான்? மூன்றாம் கிருஷ்ணன். முன்னீர் பழத்தீவுகள் என்று அழைக்கப்பட்டது மாலத்தீவுகள். அழிக்கப்பட்ட அனுராதபுரம் புதுப்பிக்கப்பட்ட போது முதலாம் ராஜராஜன் அதற்கு சூட்டிய பெயர் பொலனரூவா. தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோவிலை கட்டுவித்தவர் முதலாம் ராஜராஜன். ராஜராஜ சோழன் வரலாற்றில் அழியாய் புகழ் பெற்றிருந்ததற்கு காரணம் அவர் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை நிர்மாணித்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல். முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலம் கிபி 985 முதல் 1014 வரை. மும்முடி சோழன் ஜெயங்கொண்டான் சிவபாத சேகரன் போன்ற சிறப்பு பெயர்களை பெற்றவர் ராஜராஜ சோழன். காந்தலூர் சாலை அமைந்துள்ள இடம் திருவனந்தபுரம். தேவாரம் யார் காலத்தில் தொகுக்கப்பட்டது? ராஜராஜ சோழன். தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்ட ஆண்டு கிபி 1010. முதலாம் ராஜராஜ சோழன் மறைந்த ஆண்டு கிபி 1014. கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியவர் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் வென்ற வங்காள மன்னர் மகிபாலர். ஜாவா சுமத்திரா ஆகியவற்றை வெற்றி கொண்ட இந்திய அரசர் முதலாம் ராஜேந்திர சோழன். தென்னிந்தியாவில் வான வேடிக்கை பொருட்கள் உற்பத்தியில் புகழ்பெற்ற இடம் சிவகாசி. பண்டித சோழன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் ராஜேந்திரன். கடாரம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலம் கிபி 1012 முதல் 1044 வரை. முதலாம் ராஜேந்திர சோழனின் மகள் அம்மங்கா தேவி. சுங்கம் தவிர்த்த சோழன் என்று யார் அழைக்கப்படுகிறார்? முதலாம் குலோத்துங்கன். பிற்கால சோழர்களின் கடைசி அரசர் யார்? மூன்றாம் ராஜேந்திரன். சோழ நாட்டின் நிர்வாக அடிப்படை ஊர். எந்த கல்வெட்டு சோழர் கால ஜனநாயக மரபுகளை விளக்குகிறது? உத்திரமேரூர் கல்வெட்டு. குடவோலை முறையை அறிமுகப்படுத்திய மன்னர் முதலாம் பராந்தகன். உத்திரமேரூர் கல்வெட்டு யார் காலத்தை சார்ந்தது? முதலாம் பராந்தகன். ராஜராஜன் காலத்தில் வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணி நடைபெற்ற ஆண்டு கிபி 1001. வரி விதிப்புக்கான கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டவர் சேனாதிபதி குரவன். குடுமியான் மலை கல்வெட்டில் காணப்படும் இசைக்கலைஞர் உத்திரராச்சியார். சோழ வரலாற்றை அறிய உதவும் சான்றுகளில் முதன்மையானது கல்வெட்டுகள். திருவந்திரபுரம் கல்வெட்டு கூறும் தகவல்கள் யாரை பற்றியவை? மூன்றாம் ராஜேந்திரன். மெய்கீர்த்திகள் எனப்படுபவை மன்னர்களின் வெற்றிகள். ஜகவர் ஆலயம் அமைந்துள்ள இடம் தாராபுரம். கம்பரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ள இடம் திருப்புவனம். சோழ நாணயங்களில் காணப்படும் விலங்கு புலி. பல்லவர்களின் கடைசி மன்னர் அபராஜிதனை தோற்கடித்தவர் விஜயாலன்.
பொன் வேய்ந்த சோழன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் பராந்தகன். ராஜராஜ சோழனின் தந்தை இரண்டாம் பராந்தகன். ராஜராஜ சோழனின் தாய் வானவன் மகாதேவி. திருவலங்காடு செப்பேடுகள் குறிப்பிடும் சோழ மன்னன் யார்? முதலாம் ராஜராஜன்.